உங்கள் வீட்டு தரையில், பாத்ரூமில், சீப்பில், தலையணையில் எங்கே பார்த்தாலும் உங்கள் முடியாக இருக்கா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஹலோ எவ்ரிவான். ஹேர் ஃபால் ஒரு காமன் இஷ்யூவாக ஆகிட்டுருக்கு. இந்த ஹேர் ஃபாலுங்கிற டாபிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நார்மலாகவே ஒரு மனுஷனுக்கு தலையிலேருந்து சில முடிகள் ஒரு நாளைக்கு கொட்ட தான் செய்யும். ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 முடி வரைக்கும் கொட்டுறது நார்மல் தான். அதுக்கு மேலே நமக்கு முடி நிறையா கொட்டும்போது தான் அதை நம்ம ஹேர் ஃபால்னு சொல்ல முடியும். ஸோ இப்போது ஒரு நாளைக்கு அந்த 10-12 முடிக்கு மேலே நிறையா முடி கொட்டுதா, அப்போ தான் நம்ம அதை ஹேர் ஃபால்னு சொல்ல முடியும். இந்த ஹேர் ஃபால் பிரச்சனைக்கான காமனான 5 காரணங்கள். ஹேர் ஃபால் பற்றி பேசணுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த சத்து குறைஞ்சாலும் நமக்கு முடி கொட்டும், ஸ்கின் ப்ராப்ளமும் வரும். ஹெல்தி ஹேர் அண்ட் ஹெல்தி ஸ்கின் இஸ் தி சிம்பிள் ஆஃப் குட் ஹெல்த். ஸோ நம்ம பாடியில் எந்த டிஃபிஷியன்சி வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நமக்கு ஃபஸ்ட்டு ஹேர் ஃபாலாக தான் காமிக்கும். நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. டைஃபாய்டு வந்ததுக்கப்புறம் முடி கொட்டுது, வைரல் ஃபீவர் வந்தப்புறம் முடி கொட்டுது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் நமக்கு கட் ரிலேட்டடாக வந்தாலும் சரி, வேறு ஹார்மோனல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு முடி கொட்டும். ஸோ நம்ம ஜென்ரல் ஹெல்த் மெயின்டைன் பண்ணாலே ஹேர் ஃபாலை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ரீசன்ஸ் இருந்தாலும் இந்த ஹேர் ஃபால் வரதுக்கான 5 முக்கியமான காரணங்கள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் நம்ம டயட். நல்ல நியூட்ரிஷியஸ் டயட்டாக இருக்கணும். அயன் மட்டும் இல்லை, பொதுவாக ஹேர் ஃபால்னாலே அயன் கம்மியாக இருக்குது அதனால் முடி கொட்டுது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அதனால் முடி கொட்டுதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அயன் மட்டும் இல்லை, உடம்புல எந்த சத்து குறைஞ்சாலும் முடி கொட்டும். ஸோ நம்ம டயட் எடுத்துக்கிறது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்ம எடுத்துக்கிற டயட்டில் ப்ரோட்டீன் இருக்கணும், அயன் இருக்கணும், கால்சியம் இருக்கணும். இந்த மாதிரி பேலன்ஸ்டு டயட்டாக நம்ம எடுத்துக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, நிறைய காய்கறி, கீரை, பழங்கள். ப்ரோட்டீனுக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டையோ, ஃபிஷ்ஷோ, இல்லை சிக்கனோ, இந்த மாதிரி ஏதோ சம் ப்ரோட்டீன். இந்த மாதிரி டயட் பேலன்ஸ்டாக இருந்தாலே நம்ம முடி கொட்டுறதை தவிர்க்க முடியும். 2வது ஸ்ட்ரெஸ். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஸோ, டிப்ரெஷனோ, இந்த மாதிரி மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் முடி கொட்டும். 3வது ஹார்மோனல் இம்பேலன்சஸ். தைராய்டு சம்மந்தமாகவோ இல்லை பிசிஓடி, இது மாதிரி எந்த ஹார்மோன்ஸ் நமக்கு இம்பேலன்ஸ்டாக இருந்தாலும் நமக்கு முடி கொட்டும். 4வது கெமிக்கல் காஸ்மெட்டிக்ஸ். கெமிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய ஷாம்பூஸ், கண்டிஷ்னர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணும்போதும் நமக்கு ஹேர் ஃபால் வரும். 5வது நம்ம பண்ணக்கூடிய ஹேர் கேர் மிஸ்டேக்ஸ். நம்ம ஹேரை கேர் பண்ணுறதா நினச்சி நம்ம பண்ணுற சில விஷயங்களும் நமக்கு முடி கொட்டுறதை அதிகப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப முடியை கவனிச்சிக்கிறதா நினச்சி ஈரத்தோட தலை வாடுறது, தலையை ஈரத்தை துடைக்கிறதா நினச்சிட்டு ரொம்ப ரஃப்பாக துடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு ஹேர் ஃபாலை அதிகப்படுத்தும். ஸோ உங்கள் ஹேர் ஃபாலுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் நல்லா சாப்பிட்டும் உங்களுக்கு முடி கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க சத்து உங்கள் உடம்புல சேரலைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமான நல்ல ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதி மெடிசனில் இருக்குது. ஸோ ஹேர் ஃபாலோட காரணங்கள், ரீசன் ஃபார் ஹேர் ஃபால் என்னன்னு பார்த்தோம். நம்ம டெய்லி பண்ணுற சில விஷயங்கள், நம்ம ரொட்டீனாக நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க சில விஷயங்கள் கூட நம்ம ஹேர் ஃபாலை ஜாஸ்தியாக்கும். நம்ம தினமும் பண்ணுற 5 தவறுகள் நமக்கு ஹேர் ஃபாலை அதிகமாக்குது. அது என்னெல்லாம்? மிஸ்டேக் நம்பர் 1, நம்ம முடியை காய வைக்கிறதுக்காக துடைக்கிறதா நினச்சிக்கிட்டு ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுவாங்க நிறைய பேர். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். முடியை கீழே போட்டு அடிக்கிறது, துவைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. முடியை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். சாஃப்டான டவலில் லைட்டாக ஜென்டிலாக துடைக்கணும். ரொம்ப ரஃப் ஹேண்ட்லிங் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஈரத்தலையை வாரக்கூடாது. தலைமுடி ஈரமாக இருக்கும்போது நம்ம சீப்பை போட்டு இழுக்கிறது, சிக்கு எடுக்கிறது, இந்த வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. நம்ம தலைமுடி ஈரமாக இருக்கும்போது வீக்காக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம அதை ரஃப்பாக ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு அது ஹேர் ஃபாலை தான் உண்டு பண்ணும். மிஸ்டேக் நம்பர் 2, எக்ஸசிவ் ஹீட். தலையில் ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி ஏர் ப்ளோயர், ஏர் ட்ரையர், ஹீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ஸ்கேல்ப்பை ஹீட் ஆக்கிறதுனால நமக்கு ஹேர் ஃபால் வரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ரொம்ப ட்ரையர்லாம் யூஸ் பண்ணாமல் நல்லா காற்றுலேயே முடி காயிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். தென் அடிக்கடி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறத கொஞ்சம் தவிர்க்கலாம். அதே மாதிரி தலை ஹீட் ஆகாத மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணணும். அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாளாவது நம்ம ஹேரோட ரூட்டில் படுற மாதிரி நல்ல கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணணும். ஹேர் ட்ரையர், ப்ளோயர் மட்டும் இல்லாமல் ரொம்ப சூடான தண்ணியில் குளிக்கும் போதும் கூட நமக்கு ஸ்கேல்ப் ஹீட் ஆகிறதுனால நமக்கு முடி கொட்டுற பிரச்சனைகள் வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாட் வாட்டரில் குளிக்காமல் வார்ம் வாட்டர்,
நம்மளால் தாங்க முடிகிற அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய மிதமான சூடான தண்ணியில் குளிக்கலாம். இல்லை ஒத்துக்கோன்னு நினைக்கிறவங்க பச்சை தண்ணியில் தலை குளிக்கலாம். இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் ஹேர் வாஷ். நிறைய பேர் ஹேர் வாஷ் பண்ணுறங்கிற பேரில் ஸ்கேல்ப்பை மட்டும் வாஷ் பண்ணுவாங்க. இது நம்ம ஸ்கேல்ப்பை மட்டும் இல்லை, நம்ம டோட்டல் பாடியுமே ஹீட் ஆகும். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல குளத்துல குளிக்கும்போது முதல்ல காலை தண்ணியில் வச்சு அதாவது அந்த ஆற்றுல இறங்கும்போது முதல்ல கால் நனையும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பாடியில் தண்ணி நனைஞ்சு கடைசியாக தான் நம்ம தலை நனையும். இப்படி நம்ம தலை கடைசியாக நம்ம தண்ணியில் நனைக்கும் போது நம்ம ஆரிஃபைசஸ் வழியாக நம்ம பாடியில் இருக்க எக்ஸசிவ் ஹீட் வந்து வெளியேறும். பட் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக தலையை மட்டும் நனைச்சிக்கிறது. இது வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியே வர விடாமல் உள்ளே வச்சிரும். ஸோ நம்ம பாடி ஹீட் ஆகிறது மூலமாக ஹேர் ஃபால் மட்டும் இல்லை, வேறையும் சில பிரச்சனைகள் வரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி அதுக்காக ஆற்றுல குளத்துல போய் குளிக்க முடியாது தான். பட் நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு லோவர் பாடியை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம தலையில் தண்ணி ஊற்றி குளிக்கலாம். அதே மாதிரி ஸ்கேல்ப்பை மட்டும் வாஷ் பண்ணுற அந்த பழக்கத்தை விட்டுறலாம். மிஸ்டேக் நம்பர் 3, ரொம்ப டைட் ஹேர் ஸ்டைல். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போனி டெயில் போடுறது எல்லாமே ரொம்ப டைட்டாக மொத்த ஹேரையும் எடுத்து டைட்டாக போட்டு வைக்கிறதுனால இந்த ஏரியாஸ்லலாம் நமக்கு அலோபேஷியா மாதிரி, அதாவது நம்ம முடி வந்து போய்கிட்டே இருக்கும், பின்னாடி நெத்தி வந்து ஏறிட்டே இருக்கும். இதை வந்து ட்ராக்ஷன் அலோபேஷியான்னு சொல்லுவோம். நம்ம ரெகுலராக அந்த மாதிரி டைட் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ண இந்த பார்டர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஹேர் ஃபாலிக்கிள்ஸும் வீக் ஆகி தின்னாகி அந்த முடியெல்லாம் போய்கிட்டே இருக்கும். போக போக உங்கள் முடி வந்து உங்கள் ஸ்கேல்போட ஏரியா வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி டைட் ஹேர் ஸ்டைல்ஸை தவிர்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 4, ஹேர் ஃபால் இஸ் நாட் வாட் யூ புட் ஆன் யுவர் ஹெட், இட்ஸ் அபவுட் வாட் யூ புட் இன் யுவர் பாடி. ஸோ நம்ம தலையில் என்ன போடுறோம், என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணுறோம், அதெல்லாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிட எடுத்துக்கிறோம், நம்ம டயட் கரெக்டாக இருந்தாலே நமக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வராமல் தவிர்க்கலாம். நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதெல்லாம் சாப்பிட்ணும், இதெல்லாம் சாப்பிட்டா தான் நமக்கு ஹெல்த்தியாக இருக்க முடியும், ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அதெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் நமக்கு ஹேர் ஃபால் குறைய போகிறது இல்லை. ஸோ நியூட்ரிஷியஸ் டயட் இஸ் மஸ்ட். நியூட்ரிஷியஸ் டயட்னு சொன்ன உடனே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து, நான் என்னோடய வருமானம் கம்மி தான், நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள்லாம் சாப்பிட முடியாது, அது பண்ண முடியாது, இதை பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. பெரிய காஸ்ட்லியான விஷயத்தில் தான் நியூட்ரிஷன் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. முழு நெல்லிக்காய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, இது 3ஐயும் நம்ம டயட்டில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டு வந்தாலே நமக்கு ஹேர் ஃபால் இஷ்யூஸ் மோர் தென் ஹாஃப் குறைஞ்சிரும். மிஸ்டேக் நம்பர் 5, நம்ம அதிகமான கெமிக்கல் நிறைந்த ஷாம்பூ, கண்டிஷ்னர், சாஃப்ட்னர், திஸ் தட் இதெல்லாம் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுனாலையும் கூட நமக்கு முடி கொட்டும். ஷாம்பூ யூசேஜை குறைங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் கேட்குற கேள்வி, ஷாம்பூ போடாமல் எப்படி தலைமுடியில் இருக்க அழுக்கு போகும் அப்படின்னு. தலைமுடியில் இருக்கக்கூடிய அழுக்கு போகணும்னா நல்லா தலையை தேய்ச்சி தண்ணி ஊற்றி குளித்தாலே போதும். அப்படி இல்லை தலையில் இருக்க அந்த ஆயில் இதெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம வந்து புங்கங்கொட்டை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, வேப்பிலை, கொய்யா இலை, மருதாணி இலை, இந்த மாதிரி இலைகள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற இலைகளை அரைச்சி அதை தலையில் தடவி குளித்தாலே போதும். தோடோடு இருக்கிற கருப்பு முழு உளுந்து, பச்சை பயிறு, வெந்தயம் இதை முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அரைச்சி தலையில் தடவி குளிக்கலாம். இதெல்லாம் போட்டு குளித்தாலும் சில நேரம் தலையில் ஓட்டிகிட்ருக்கு, நான் எப்படி ஆஃபீஸ் போவேன், இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அது போகிறதுக்காக லைட்டாக வேணால் ஷாம்பு போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்படி யூஸ் பண்ணும்போது ஷாம்புவோட யூசேஜ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுவும் அந்த ஷாம்புவை டைரெக்டாக எடுத்து தலையில் போட்டு குளிக்கக்கூடாது. ஒரு கிண்ணத்தில் எதையாவது வச்சுட்டு ஷாம்பூவில் தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி அதை தான் நம்ம தலையில் அப்ளை பண்ணி குளிக்கணும். நீங்கள் இந்த மற்ற இலைகள் இதெல்லாம் போடுறீங்களோ இல்லையோ, வெறும் ஷாம்பு மட்டும் போட்டு குளித்தாலும் சரி, கிண்ணத்தில் வச்சு அதை டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் தலையில் தடவி குளிக்கலாம். டைரெக்டாக எந்த ஷாம்புவாக இருந்தாலும் சரி டைரெக்டாக எடுத்து நம்ம தலையில் போட்டுக்க வேண்டாம். அதே மாதிரி ஹேர் ஃபாலை குறைக்கிறதுக்கு டெய்லி தலை குளிக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கிறது நல்லது. நம்ம எண்ணெய் தேய்ச்சி டெய்லி தலை குளிக்கும் போதே நம்ம ஹெட் மட்டும் இல்லாமல் நம்ம டோட்டல் பாடியே ரொம்ப ஹீட் ஆகிறத தவிர்க்கலாம். ஸோ இதனால் ஹேர் ஃபால் மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இது எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கா, அந்த ஹேர் ஃபாலுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோமியோ டாக்டரை போய் பாருங்கள். ஹேர் ஃபால் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்கள் பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி, டேண்ட்ரஃபாக இருந்தாலும் சரி, ஹேர் ஃபால் மட்டுமா இருந்தாலும் சரி, அலோபேஷியா அதாவது இந்த பேட்சி ஹேர் லாஸாக இருந்தாலும் சரி, ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் சம்மந்தமாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனைக்கான காரணத்தை சரி செஞ்சு உங்கள் பிரச்சனையும் சரி செய்யறதுக்கான நிறைய மருந்துகள் ஹோமியோபதி மருத்துவ முறையில் இருக்குது. பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.